தமிழ்நாட்டு பீகார் மக்களை தமிழ்நாட்டை துன்பப்படுத்துகிறாங்க, திமுக அரசு பீகார் மக்களை வந்து அங்கே வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, இன்றைக்கி கொரோனா காலத்தில் ஒரே நாள் நைட்டில் வந்து லாக்டவுன் போட்டாங்க. ஒரே நைட்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நடந்தே போய் பல பேர் சேர்த்து போனாங்க. அப்போ பலருக்கும் வந்து உதவி செஞ்சது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்கள். இன்றைக்கும் பல வருஷமாக இங்கே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 10 வருஷமாக 20 வருஷமாக இங்கே இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குற பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் மாநிலத்தை காலில் இங்கே நம்ம சேஃப்டியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஒன்றும் கிடையாது. நம்ம சிம்பிள் சொல்கிறாமே, பீகார்லேருந்து ஒருத்தர் வர்றார், ஒரு கூலி வேலை செய்கிறார், ஒரு டீக்கல் வேலை செய்கிறார். ஒரு நாளைக்கு அவருக்கு 1000 ரூபா சம்பளம், மாதம் 30,000 சம்பளம். அவர் 10,000 ரூபாய்க்கு ஒரு வீடு பிடிச்சாருன்னு வச்சுக்கலாம், அவர் குடும்பத்தோடு கொஞ்சம் கூட்டு வந்துடலாம். அவருக்கு எல்லாமே இலவசம். அவருக்கு 2 குழந்தை இல்லை 3 குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைய ஸ்கூலில் போய் சேர்த்துன்னு வச்சுங்க, காலை சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, யூனிஃபார்மு, புக்கு எல்லாம் ஃப்ரீ. அந்த குழந்தை காலேஜுக்கு போய் வச்சுங்க, அரசு கல்லூரிக்கு போனாலும் ஃப்ரீ. மருத்துவமனைக்கு போகிறீங்களா, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீ. இந்த மாநிலத்தை வாழ்கிறதுக்கு உங்களுக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. யார் உங்களை வந்து இங்கே வந்து கொடுமைப்படுத்துகிறா? உங்கள் மாநிலத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியாமல் சொந்த மாநிலத்தில் உறவுகளை விட்டு, நண்பர்களை விட்டு அவங்க வேலைக்கு இங்கே வர்றான். அதை செய்கிறதுக்கு உங்களால் முடியல.